இந்த மொழி ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, எல்லாரும் சொல்றாங்க உலகத்திலே மூத்த மொழி உங்க மொழி தான், உலகத்திலே ரொம்ப தொன்மையான மொழி உங்க மொழி தான். உலகத்துல மனிதர்கள் மிருகங்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்க போது நாகரீகத்தை கண்டுபிடிச்சு நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சொல்றாங்க. என்ன ஒரே ஒரு அழகு இந்த மொழியிலங்கிறத மட்டும் சொல்றேன். நிறைய எடுத்துக்க முடியாது, குழந்தைங்க எல்லாம் பேசணும். தமிழ்ல உயிர் மெய் உயிர்மை இப்படிதான் வச்சாங்க. உயிரெழுத்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ன? அ ஆ இ ஈ உ உ. மெய் எழுத்து என்ன? இக்கு இங்கு இச்சு இஞ்சு. சரி, இப்ப இந்த இக்கு இங்கு நீங்க உச்சரிக்கும் போது முன்னாடி ஈ போட்டுதான் இக்குன்னு சொல்லுவீங்க, ஈ போட்டுதான் இச்சுன்னு சொல்லுவீங்க. அந்த உயிரெழுத்து சேர்க்காம வெறுமனே வெறுமனே மெய்யெழுத்தை யாராவது உச்சரிங்க, சத்தம் வராது, சத்தம் வராது. அதனால அதுக்கு பேரு மெய். மெய் தனியா இயங்குமா? இயங்காது. இந்த உயிரெழுத்து அது இயங்கும், ஆ ஆ இ ஈ. ஆனா இது முழுமை பெறணும்னா ஒரு மெய்யோட உயிர் சேரணும். அப்படி சேர்ந்தாத்தான் உயிர் மெய்ன்னு ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு எழுத்துலையும் அர்த்தம் புதைந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் நம்ம.